அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் உப செயலாளர் காராளசிங்கம் பிரகாஷ். இன்றைய ஊடக சந்திப்பானது உண்மையிலேயே அவசரத்தின் தேவை கருதி இன்று நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். காரணம், எமது ஆசிரியருக்கான தெளிவினை வழங்குவதற்காகவும் எமது ஆசிரியர்கள் வெளி மாவட்டங்களிலே சேவை செய்து 2 மாதங்கள் கடந்தும் இன்றும் இந்த பகுதிக்கு வர முடியாத ஒரு சூழலிலே தள்ளப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் அறிந்த ஓர் விடயம், சென்ற வருடம் இறுதியிலே இந்த இடமாற்றம் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திலே ஆசிரியர் சங்கங்களுடைய பங்களிப்பு தேவை இல்லை என்று சொல்லி இலங்கை ஆசிரியர் சங்கம் நீதிமன்றத்தை நாடியிருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த நீதிமன்றத்திலே பல்வேறுபட்ட காரணங்களை, ஆசிரியருக்கு எதிரான காரணங்களை முன்வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அதிலே 18 விடயங்களை உள்ளடக்கி அந்த காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு முதல் இடமாற்ற சபையிலே, சேவையின் தேவை கருதிய இடமாற்ற சபையிலே அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் பங்களிப்புடன் ஆசிரியர்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய பிரச்சனையை கருத்திலே எடுத்து இந்த இடமாற்றங்களிலே நாங்கள் செய்து கொண்டு வந்திருந்தோம். ஆனால் அப்போதெல்லாம் அந்த குறித்த இலங்கை ஆசிரியர் சங்கமானது அந்த இடமாற்றத்திலே எதுவிதமான இடையூறுகளும் அற்று செயற்பட்டு கொண்டு வந்தார்கள். 2025 காலப்போதிலே, அதாவது யாழ் மாவட்டத்தின் வடமாகாணத்தின் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப செயலாளருடைய சகோதரிக்கு இடமாற்றம் வந்திருக்கின்ற என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த சங்கம் வடமாகாணத்தின் இடமாற்ற சபையிலே இருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். வெளியேறி தொடர்ந்தும் ஆசிரியர்களை நாங்கள் இடமாற்றம் செய்வதற்காக அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து, ஏனைய 3 சங்கங்களும் ஒன்று சேர்ந்து அந்த செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தோம். இருந்தும் அதிகாரிகளுடைய சில தவறுகளின் காரணமாக அதிலே சில தவறுகள் இருந்தது. எனவே அதனை மேல்முறையீட்டு சபை மூலம், அதாவது மேல்முறையீடுகள் மூலம் அதனை நாங்கள் சரி செய்வோம் என்ற கோரிக்கையை நான் 3 மாதத்துக்கு முதல் உங்கள் முன்னிலே வெளிப்படுத்தி இருந்தோம். அனைத்து சங்கங்களும் அதே நிலைப்பாட்டில் இருந்தபோது தனது சகோதரியை காப்பாற்றுவதற்காக அந்த சங்கமானது நீதிமன்றத்திலே சென்று வழக்கை தாக்கல் செய்திருந்தது. அதன் மூலம் ஆசிரியருடைய உரிமைகளை மறுப்பதற்காக சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திலே ஆசிரியர் சங்கங்கள் பங்கு பெற்றக்கூடாது என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி இந்த வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. அதிலே இருக்கிற குறைபாடுகள் காரணமாக மாகாண கல்வி பணிமனை அந்த இடமாற்றத்தை வித்ட்ரோ பண்ணி தற்போது எந்த ஆசிரியர் சங்கங்களுடைய பங்கு பெற்றுதலும் அற்று அந்த இடமாற்றத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது நாங்கள் மாகாண கல்வி பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது, சென்ற வருடம் உங்களுடைய அனுமதியுடன் இந்த போர்ட் இடம்பெற்றது, குறித்த ஒரு சங்கம் இந்த சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திலே ஆசிரியர் சங்கங்கள் பங்கு பற்றியது பிழை என்று நீதிமன்றத்தை நாடியதன் காரணமாக இந்த முறை நாங்கள் உங்களை உள்வாங்க மாட்டோம் என்று தற்போது இடமாற்றமானது வழங்கப்பட்டு கொண்டு இருந்தது. இந்த இடமாற்றம் அமுல்லே வரும்போது அந்த குறித்த ஆசிரியர் சங்கத்தினுடைய மனைவிக்கும் இடமாற்றம் வந்திருக்கின்றது. எனவே மீண்டும் அந்த சங்கம் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு ஆயுதம் தான், வேறு ஒன்றுமல்ல, எங்களுடைய ஆசிரியர்களை பாழாக்கின்ற செயற்பாடு. எங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பட்சத்திலே, உண்மையிலேயே பல பிரச்சனைகள் ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது, அந்த பிரச்சனையை பொது சேவை ஆணைக்குழு மூலமாக நாங்கள் மேன்முறையீடுகளை போட்டு அதனை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அந்த சங்கமானது சொல்லிக்கொண்டிருந்தது மேல்முறையீடு செய்ய முடியாது என்று. சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திலே ஆசிரியர் சங்கங்கள் இருக்க முடியாது என்றால் எவ்வாறு மேல்முறையீடு செய்வது? எனவே இலங்கை சோசலிச ஜனநாயக சட்டத்துக்கு அமைவாக
சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தை பொது சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்குமாறு எமக்கு வடமாகாண கல்வி பணிப்பாளர் அறிவுறுத்தியிருந்தார். இருந்தும் இம்முறை இடமாற்றத்திலே, அதாவது சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திலே பல ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எமது வெளி மாவட்டத்திலே சேவை செய்கின்ற 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நாங்கள் எப்போது எமது சொந்த இடத்துக்கு வருவோம், 8 வருஷம் எமது சேவையினை பூர்த்தி செய்தும் இன்று தங்களுடைய காலப்பகுதி முடிந்து 2 மாதம் ஆகியும் இந்த வழக்கு வைத்த ஒரு காரணத்தாலே எமது ஆசிரியர்கள் வெளி மாவட்டத்திலே இன்று வர முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மீண்டும் இந்த சங்கமானது, அதாவது சைக்கிள் கட்சியின் யாழ் மாகாணத்தின் ஒரு மேயராக போட்டியிட்டவர் இந்த சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய கொள்கை தமக்கு என்ன சாதகமாக வரவில்லையோ அது போராட்டமாக வெடிக்க வேண்டும். தமக்கு சாதகமாக வருமாக இருந்தால் ஆசிரியருக்கு என்ன அநீதி இழைத்தாலும் பரவாயில்லை. இதுவரை காலமும் பல ஆசிரியர்கள் இவ்வாறு சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திலே வெளி மாவட்டத்திலே சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த சங்கம் எங்கே போனது? ஏன் வழக்கு தொடரவில்லை? ஏன் ஆசிரியர்கள் இந்த உரிமைக்காக போராடவில்லை? தனது சட்டத்துக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் இன்று ஆசிரியர்களை உசுப்பேத்துகின்ற வேலையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. தன்னுடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அரசியல் ரீதியாக இந்த இடமாற்றத்தை அரசியல் ரீதியாக கொண்டு செல்கின்றது. அன்று வேலனையிலே செய்த ஒரு ஆசிரியர் வெளி மாவட்டம் செல்லும் போது எதுவிதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் தன்னுடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் இன்று மீண்டும் பழைய வெள்ளவை கதவை திறவடி என்று கொண்டு பழையபடி இந்த இடமாற்றத்தை குழப்பும் விதத்திலே வெளிமாவட்ட ஆசிரியர்களை மீண்டும் யாழ் மாவட்டத்துக்கு வருவதை தடுக்கிற நோக்கத்திலே இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் இந்த விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் ஒன்று மட்டும் நாங்கள் வடிவாக சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆசிரியர்களுடைய உரிமையிலே உங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளை கொண்டு பூத்தாதிகள் சைக்கிள் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அவர்களே, நீங்கள் அரசியல் ரீதியாக பார்க்காதீர்கள். ஆசிரியர்களை ஆசிரியர்களாக பாருங்கள். அங்கே இடமாற்றத்தில் என்ன பிழை இடம்பெற்றிருக்கின்றது? விட்ட வழுக்களை உரிய முறையிலே தீர்ப்பதற்கு முயற்சி செய்வதை விட்டுட்டு அரசாங்கத்தின் யூனியன், அரசாங்கத்தின் ஏவிபியின் யூனியன் என்ற ஒரு பொய்யான, அதாவது ஒரு ஆசிரியர் மத்தியிலே ஒரு பொய்யை கொண்டே திணிப்பது. எமது சங்கமானது எந்த இடத்திலையும் அதிகாரிகளுக்கோ அல்லது வேறு யாருக்குமோ இடையூறாக இருந்ததும் இல்லை. அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அதை நான் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றேன். அதிகாரிகளை தங்கண்ட பாட்டுக்கு செய்ய விட்டிருக்கின்றோம். இதுவரை காலமும் அவர்கள் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிக்கு ஏற்ப தனது மனைவியையும் தனது சகோதரியையும் தனது யூனியன் சார்ந்தவர்களையும் வெளிமாவட்டம் செய்வதை நிறுத்திவிட்டு ஏனைய ஆசிரியர்களை அனுப்பி இருக்கின்றார்கள். இப்போது எமது ஆட்சியிலே, தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலே இன்று அனைவருக்கும் சமமான ஒரு நீதியான ஒரு வெளிப்பாடாக இந்த இடமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலே உண்மையிலேயே யாரும் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு உரிய அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியும். பொது சேவை ஆணைக்குழுவுக்கு உங்களுடைய மேல்முறையீடுகளை வழங்க முடியும். அவ்வாறு நீங்கள் இல்லை, உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் எமது சங்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய உரிமைக்காக, உங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக வடமாகாணத்திலே யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் அனைத்து மாணவர்களுடைய நலனுக்காகவும் அனைத்து பெற்றோர்களுடைய தங்களுடைய பிள்ளை செல்வங்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் எமது சங்கம் உறுதுணையாக இருக்கும். அதே போல வெளி மாவட்டத்திலே சேவை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களே, சற்று சிந்தியுங்கள். உங்களை நிச்சயமாக இந்த இடமாற்றத்திலே உங்களை வரவழைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது.
எனவே இந்த இடமாற்றத்தை யாராவது குழப்பும் பட்சத்திலே நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உரிய நீதியான ஒரு நியாயமான கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சந்தப்பு பரமேஸ்வரன், இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய யாழ் மாவட்ட செயலாளர். இன்றைய ஊடக சந்திப்பில் பேச பொருளாக இருப்பது இந்த சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் என்ற ஒரு போர்வையில் சில தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து இந்த இடமாற்றத்தை ரத்து செய்வதற்கான ஒரு போலியான திறமரபில் செய்யப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக நம்மால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த இடமாற்றம் என்பது அனைத்து இலங்கையில் அரச சேவையில் உள்ள அனைவருக்கும் பொதுவான ஒரு கொள்கையாக இருக்கிறது. அது அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் அந்த நியமனத்தை நாங்கள் பெறுகின்றோம். வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் 13 கல்வி வலயங்கள் இருக்கிறது. இதில் யாழ் மாவட்டத்தில் 5 கல்வி வலயங்களும், யாழ் மாவட்டம் தவிர்ந்த ஏனைய கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களில் 8 வலயங்கள் காணப்படும். மொத்தம் 13 வலயங்களில் கடந்த காலங்களில் காலத்துக்கு காலம் நியமனங்கள் வழங்கப்படுகின்ற போது அந்த வலயத்தில் உள்ள நியமன பாட ரீதியான பாடல் செய்த வகையில் நியமனங்கள் வழங்கப்படுது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நியமனம் பெறுகின்ற ஒருவர், அதே நேரம் அதே கட்டக்கரையில் வெளி மாவட்டத்தில் நியமனம் பெறுகின்ற ஒருவரும் அந்த வெளி மாவட்ட சேவையை முழுமையாக பூர்த்தி செய்து அவர் மீள தனது சொந்த மாவட்டத்துக்கு திரும்புகின்ற போது பதிலீடாக யாழ் மாவட்டத்தில் நியமனம் பெற்றவர் அந்த இடத்துக்கு சென்று கடமையை பொறுப்பேற்று, இதில் குறிப்பாக இந்த சேவையின் தேவை கருதி 3 வருடங்கள்தான் அவர்களுக்கான நியமன காலமாக இருக்கிறது. ஆனால் அங்கே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் 7 வருடத்துக்கு கடந்து ஆசிரியர்கள் கடமையாற்றி மீள இங்கே வேற தமது சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாமல் துர்பாக்கிய நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். உண்மையில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அவர்களது வாழ்க்கை, அவர்களது எதிர்காலம், அவர்களுடைய குடும்ப சூழல் பின்னணியையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரம் தகுதி இருந்தும் இந்த இடமாற்றத்தின் பால் அவர்கள் இந்த இடமாற்றத்தை ஏற்று வெளி மாவட்டத்துக்கு செல்லாமல் தொடர்ந்து அரசியல் அல்லது இந்த சங்கங்களின் பின்னணியில் அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக வந்து எங்களோட வடமாகாணத்தின் கல்வியை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் இந்த வடமாகாணமானது கல்வியிலே மேம்பாடு அடைந்து உயர்ச்சி நிலை அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அனைத்து வலயங்களிலும் இந்த இடமாற்றத்தை கொள்கையை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் உள்ள வலயங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மன்னார், மடு வலயங்களுக்கு அருகில் உள்ள வலய பாடசாலைகளுக்கு அந்த 2 வலயங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிளிநொச்சி, முல்லைத்தீவு, துணுக்காய் வலயங்களில் அதற்கு அந்த வலயங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடமாற்றமானது வடமாகாணத்தில் உள்ள 13 கல்வி வலயங்களுக்கு இடையிலாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர யாழ் மாவட்ட வலய பாடசாலை ஆசிரியர்களுக்கு இல்லை. ஆகவே இதனை கருத்தில் கொண்டு அனைவரும் உங்களது பிரச்சனை இருக்குமா இருந்தால், உங்களுக்கு ஏதாவது இந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்கள், மருத்துவ காரணமோ அல்லது ஏதாவது காரணம் இருந்தால் அதை பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு முன்வையுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு நமது சங்கம் எப்போதும் உங்களோடு கைகோத்து நிற்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணபிள்ளை சிவானந்தன் ஆகிய நாள் தென்மராட்சி ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். கடந்த வாரம் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பிலே இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட சில கருத்துக்களுக்கு மறுதளிப்பு வழங்கும் ஒரு நோக்கத்துடன் இன்றைய இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன். என்று சொன்னால் சேவையின் தேவகதி என்ற இடமாற்றத்திலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போதோ அந்த வழக்கு மீளப்பெறப்பட்டதாக கூறப்பட்டது. அதிலே சில போலியான தகவல்கள் வழங்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அந்த தகவலிலே அதை சீரமைக்குமாறு கூறப்பட்டதே தவிர முழுமையாக வாபஸ் பெற்றதாக இல்லை. அத்தோடு இந்த ஆசிரியர்களுடைய நலனுக்காகத்தான் இந்த ஆசிரியர் சங்கங்கள் செயற்படுகின்றன. அந்த சங்கங்களுடைய செயற்பாட்டை ஏனைய சங்கங்களுடைய உறுப்பினர்களும் சரியாக ஏற்று ஆசிரியர்களிடையே போலியான தகவல்களை பரப்பாமல் சரியான முறையிலே தகவல்களை கொண்டு செல்ல வேண்டியது தார்மீக பொறுப்பாகும்.
அதைவிட தற்போது வெளி மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய இடங்களாக இருந்தாலும் சரி, போக்குவரத்துகள் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன, வீதிகள் நல்லா சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் வடமாகாண கல்வியை முன்னெடுத்து செல்ல வேண்டுமா இருந்தால் வடமாகாணத்தில் உள்ள அத்தனை பாடசாலையும் கருத்தில் எடுத்து அந்த இடங்களுக்கு ஆசிரியர்களை அனுப்புவதன் ஊடாக தான் வடக்கு மாகாண கல்வியை நல்ல நிலையை கொண்டு வர முடியும். எனவே ஆசிரியர்கள் அனைவர்களும், குடும்ப பொறுப்புள்ளவர்கள், ஏனைய ஆசிரியர்களும் வெளி மாவட்டத்திலிருந்து தங்களுடைய சொந்த இடங்களுக்கு வருகை தந்து ஏனைய விடயங்களிலே அவர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்காக ஏனைய ஆசிரியர்கள் தங்களுடைய நியமனத்தில் குறிப்பிட்ட ஆசிய பிரமாணங்களுக்கு ஏற்ப ஏனைய இடங்களில் சென்று கடமையாற்றுவதனூடாக ஒரு ஒழுங்குமுறையான கட்டுப்பாட்டினூடாக இந்த ஆசிய இடமாற்றங்களை கொண்டு செல்வதனூடாக எங்களோட வடமாகாண கல்வியை முன்னெடுத்து செல்லலாம் என கூறுகின்றேன். அதைவிட தனிப்பட்ட சிலருடைய நபர்களுடைய நலனுக்காக ஒரு ஆசிய சங்கத்தை பயன்படுத்துவது முற்றாக ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பரமசிவம் கஜமுகன், இலங்கை ஆசிய சேவை சங்கத்தினுடைய வலயத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன். இந்த ஊடக சந்திப்பிலே முக்கியமான விடயம், இப்பொழுது அண்மையிலே மாகாண கல்வி திணைக்களத்தினாலே சேவையின் தேவை கருதிய இடமாற்ற பட்டியல் 2 கட்டங்களாக வெளியிடப்பட்டிருந்தது. அந்த இடமாற்ற பட்டியலை பார்த்தவுடன் பல ஆசிரியர்கள் எம்முடன் தொடர்பு கொண்டு இந்த இடமாற்றம் தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகளையும் அதிருப்திகளையும் எங்களுக்கு தெரிவித்திருந்தனர். ஆனால் அந்த பல கேள்விகளுக்கு எம்மால் பதில் கூற முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அது என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திலே தொழிற்சங்கங்களின் பங்களிப்பு இருக்கவில்லை. இந்த தொழிற்சங்கங்களின் பங்களிப்பு இல்லாமல் போனதுக்கு ஒரே ஒரு காரணம், கடந்த வருடம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கிலே அவர்கள் கடந்த வருடம் வெளியிடப்பட்ட அந்த இடமாற்ற பட்டியலிலே தொழிற்சங்கங்களுடைய பங்களிப்புடன் அந்த இடமாற்ற பட்டியல் வெளியிடப்பட்டது தவறு என அதில் சுட்டிக்காட்டி அந்த இடமாற்ற பட்டியலை மீளப்பெறும் நிலைக்கு தள்ளியிருந்தார்கள். அந்த குறித்த சங்கம் செய்த செயற்பாடு தான் முழுக்க அதிகாரிகளின் கைகளிலே ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வழங்கியது. இந்த முறை எந்த ஒரு தொழிற்சங்கங்களும் இந்த இடமாற்ற பட்டியல் தயாரிக்கும் போது அழைக்கப்படவில்லை. குறிப்பாக 4 தொழிற்சங்கங்கள் இங்கே இருக்கின்றோம். அந்த 4 தொழிற்சங்கங்களில் எந்த ஒரு சங்கமும் அழைக்கப்படவில்லை. இதிலே இடமாற்ற சபைக்கு எந்த விதத்திலும் பங்கு பெற்ற முடியாத சங்கங்கள் கூட பல்வேறு விதமான ஊடக சந்திப்புகளை நிகழ்த்தி இது தொடர்பாக நியாயம் பெற்று தருவதாக கதை அளந்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். இந்த ஆசிரியர்களுக்கு பாரிய ஒரு துரோகத்தை இழைத்தது அந்த வழக்கு. அந்த வழக்கு ஏன் போடப்பட்டது என்றால், அந்த குறித்த சங்கத்திலே ஒரு உயர் பதவியை வகிக்கின்றவரும் சைக்கிள் கட்சி யாழ் மாவட்ட மேஜர் வேட்பாளராக போட்டியிட்ட ஒருவருடைய இரத்த உறவுக்காரி, அதாவது அவருடைய சகோதரிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. அந்த இடமாற்றத்தை ரத்து செய்வதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர் வெளிமாவட்ட சேவைக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அது இயலாத பட்சத்திலே அவர்கள் ஒரு வழக்கொன்றை தொடர்ந்தார்கள். ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் பங்களிப்புடன் இடமாற்ற பட்டியல் தயாரிக்கப்பட்டது தவறு, ஆகவே இந்த இடமாற்றம் பிழை, இதை மீளப்பெற வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அவர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் தன் சார்ந்தவர்களுடைய நலனுக்காகவும் மேற்கொண்ட ஒரு செயற்பாடு இன்று பல ஆசிரியர்களுக்கு அது தீங்காக அமைந்தது. இதுவரை காலமும் பல்வேறு நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் வெளிமாவட்ட சேவைக்கு சேவையின் தேவைகரிய இடமாற்றத்தில் அனுப்பப்பட்ட பொழுது 4 தொழிற்சங்கங்களும் பங்களிப்பு செய்திருந்தது. அப்பொழுதெல்லாம் தங்களுக்கு சார்பானவர்களை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருந்த இந்த சங்கம் தற்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திலே நியாயமான முறையிலே சகலரும் இடமாற்றத்துக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அது சரியான போக்கிலே போகின்ற பொழுது அவர்கள் காப்பாற்றி வைத்திருந்தவர்களும் இந்த இடமாற்ற பட்டியலில் உள்ளடங்கி விட்டார்கள். அதன் காரணமாக எவ்வாறாயினும் இந்த இடமாற்ற பட்டியலை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த வழக்கை தொடர்ந்து அதில் அவர்கள் ஒரு பாரிய துரோகத்தை, ஆசிரியருக்கான பாரிய துரோகத்தை செய்திருந்தார்கள்.
தற்போது வெளியிடப்பட்ட பட்டியலிலும் கூட அந்த குறித்த தொழிற்சங்கத்திலே இருக்கின்ற முக்கியஸ்தருடைய மனைவிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் வெளிமாவட்ட சேவையை செய்யாதவர். ஆகவே அவருக்கும் இந்த இடமாற்ற பட்டியலே அவருடைய பெயர் உள்வாங்கப்பட்டு விட்டது என்பதற்காக திரும்பவும் அவர் இந்த ஆசிரியர் தொழிற்சங்க ரீதியாக பல்வேறு பிழையான கதைகளை விட்டு ஆசிரியர் குழப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே ஆசிரியர்களே, நீங்கள் மிக தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த குறித்த ஆசிரியர் சங்கம் தொடுத்த வழக்கினாலேயே ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இடமாற்ற அந்த பட்டியல் தயாரிக்கும் பொழுது பங்கு கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு சென்றது. ஆகவே எந்த இக்கட்டான சூழலை ஏற்படுத்திய அந்த குறித்த நபர்களே இப்பொழுது அதற்கு எதிராகவும் கருத்தை வெளியிடுவது ஒரு வேடிக்கையான நகைப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே ஆசிரியர்களை உங்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் என்ற ரீதியிலே எம்மாலான சகல முயற்சிகளையும் செய்வோம் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.